அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2ஆம் இடைப்பருவத் தேர்வு 10ஆம் வகுப்பு அறிவியல் வினாத்தாள் 2022, 23, 24 நடைபெற்றதை பார்க்கலாம். இது ஆக்சுவலாக 5, 6, 10, 19, 20 தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் 11, 21 உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடங்களையும் சேர்த்து படிச்சுக்கணும். இதில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் பார்த்துங்க. மீயொலியை உணரும் விலங்குகள், அதுக்கப்புறம் மீள்வினை மீளாவினை முக்கியமான கொஸ்டின், வட்டார இன தாவரவியல் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, பிக் கொஸ்டின் அது. அடுத்து டாப்ள விளைவு நடைபெற முடியாத சூழல்கள், இயற்கை மற்றும் செயற்கை கதிரக வேறுபடுத்துக முக்கியமான ஒரு கொஸ்டின், உட்கலப்பு வெளிக்கலப்பு, HIV பரக்கூடிய வழிகள், அதுக்கப்புறம் 2 7 மார்க் கேட்டிருக்கிறாங்க. இது கூட நீங்கள் 11ஆம் பாடமும் 21ஆம் பாடமும் படிச்சுக்கணும். இதில் 21ஆம் பாடத்துலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு, அதனால் 11ஆம் பாடமும் சேர்த்து படிச்சுக்கணும். இது 2023 நடைபெற்ற வினாத்தாள். இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க. எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். 10 1 மார்க்கு, 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ICRB என்பதன் விரிவாக்கம் என்ன கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரியா தவறா, இந்த இது லைசின் அமினோ அமிலம், புரோட்டீனா ரத்னா சக்தி, குருத்தணுக்கள் வகைகள், pH கணக்கு ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த டாப்ள விளைவு நடைபெற முடியாத சூழல்கள் பாருங்கள், 4 பாயிண்ட் படிச்சுக்கணும். சாடி பஜன் விதி, வட்டார இன தாவரவியல், உட்கலப்பு வெளிக்கலப்பு, இந்த கணக்கானம் 5ஆம் பாடத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பங்கள் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 21ஆவது லெசன்லேருந்து இருக்காது, ஆனால் பழைய கொஸ்டின் 22 பார்த்தீங்கன்னா 21ஆவது லெசன்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 24 நடைபெற்ற 2ஆம் இடைப்பருவத் தேர்வு வினாத்தாள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்து ஒளியானது கோடை காலங்களை விட மழை காலங்கள் வேகமாக பரவுவது ஏன், சரியா தவறா ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஆர்கியாப்டெரிஸ் இணைப்பு உயிரியாக கருதப்படுகிறது ஏன். அடுத்து குருத்தணுக்களின் வகைகள், pH கணக்கு 1, சாடி பஜன் விதி, மீள்வினை மீளாவினை, வட்டார இன தாவரவியல், அப்புறம் இந்த அணுக்கரு இயற்பியல்லேருந்து அந்த கணக்கு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா காமா கரிணின் பண்புகளை ஒப்பிடுக. அப்புறம் அன்றாட வாழ்வில் pH, இது பார்த்திங்கன்னா 2 வருஷமும் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது இந்த பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சார்லஸ் டார்வின் நினைக்கிறேன். அடுத்தது இந்த இதெல்லாம் சேர்த்து ஒரு 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த மரபு பொறியியல், லைசின் அமினோ அமிலம் அடிக்கடி கேட்குறாங்க. இது போன்ற வினாத்தாளை பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.